ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் மசாலா சூப்பராக ஒட்டிக்கிட்டு மசாலா பிரிஞ்சே வராத மாதிரி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மசாலாவும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு பூண்டு, காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம், வெங்காயம் இதுதான் நமக்கு தேவைப்படும். எப்போவும் நம்ம பவுடர் மசாலாவே யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டு நான் பாதி எடுக்கிறேன். மீதி பாதியை நான் குழம்பு செய்கிறதுக்காக வைக்கிறேன். இந்த மசாலா வச்சு வறுவலும் செய்யலாம், குழம்பும் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், மசாலா இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன்னா, மீனை நல்லா சுத்தமாக கழுவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பெரட்டி வச்சுருந்தேன். ஏன்னா நாம் எப்போவுமே மீன் வாங்கின உடனே அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வச்சிடணும். அப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் கழித்து சமைச்சாலுமே எந்த ஸ்மெல்லும் வராது, கெட்டும் போகாது. அப்படியே வச்சுருந்து நம்ம செஞ்சோம்னா கெட்டு போயிடும். அதனால் எப்போ மீன் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி இந்த மசாலாவை எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிடலாம். நல்ல திக்கான ஒரு லேயராக கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நானும் நல்லா திக்காக அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு மசாலா ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் எக்ஸஸாக கூட ஒரு நல்ல பெரிய லேயராக, குண்டான லேயர் கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே அடுப்பு மேலே கடாயை வச்சு நான் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயிலேயே நான் மீனை வறுக்க போகிறேன், ப்ளஸ் குழம்பும் செய்ய போகிறேன். நார்த் சைடில் மீன் வறுத்துட்டு தான் குழம்பு செய்வாங்க. அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் இன்னொரு பீஸும் சேர்க்குறேன். இந்த பீஸ்க்கு எண்ணெய் பத்தாது, அதனால் கடாயை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மீனும் நல்லா வேகட்டும். அந்த மசாலாவோடு சேர்த்து மீனும் நல்லா வேகட்டும். அதனால் கொஞ்சம் அடுப்போட அனலை நான் கொஞ்சமாக குறைச்சி வைக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் நல்ல முறுமுறுப்பான ஃப்ரையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் வறுப்பேன். அதனால் கொஞ்சம் நல்ல மசாலா நல்ல மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் நான் வறுத்து எடுத்துருக்கேன். பாருங்கள், மசாலா சுத்தமாக பிரிஞ்சு வரலை, அதோட அடியிலையும் ஒட்டி இல்லை. பாத்திரம் நல்லா சூடான அப்புறமா, எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா போட்டுட்டு 2 பக்கமும் வறுத்து எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.